يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே இரவு தொழுகை நிறைவேற்றிய நன்மக்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுந்திருக்கிறோம். உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக கடந்த 2 நாட்களாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல ஆயத்துகளிலே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறான். திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகளை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் தொடராக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இப்லீஸினுடைய கூட்டமும் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் சந்ததிகளையும் பிள்ளைகளையும் வழிகெடுப்பார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே இப்லீஸ் சொன்ன அந்த செய்திகளையும், பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலே தங்கிக் கொள்ளுமாறும், சொர்க்கத்தில் அவர்கள் விருப்பப்பட்டதை உண்ணலாம், விருப்பப்பட்டதை போல் வாழலாம் என்று அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளித்தான். இருப்பினும் இப்லீஸ் அவர்களுக்கு வஸ்வசா தீய எண்ணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தடுத்த செயலை செய்யக்கூடியவர்களாக அவர்களை மாற்றிவிட்டான். இதன் காரணமாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய வார்த்தையை மீறியவர்களாக, பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய பாவத்தை நினைத்து மனம் வருந்தி இருவருமே அல்லாஹ்விடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் கேட்டார்கள், தௌபாவும் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மன்னித்தான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்கள் இருவரையும் பூமிக்கு இறங்கி சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்படி அல்லாஹ் சொல்லும் போது, என்னிடமிருந்து உங்களுக்கான நேர்வழி வரும், நேர்வழி நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு அவர்களுக்கு இறைவன் சொன்ன செய்தி வரை நாம நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புள்ள ஒரு செய்தியாக, மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் மனித குலத்திற்கு சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள் அனைவரிடத்திலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் அனைவரிடத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் செய்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். திருக்குர்ஆனினுடைய சூரா அல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 172 173வது வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். வைது அகத ரப்புக மின் பனி ஆதம மின் துஹூரிஹிம் துர்ரியத்தஹும். நபியே, நீங்கள் நினைவு கூறுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லா பிள்ளைகளிடத்திலும் நாம் உடன்படிக்கை எடுத்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகிலிருந்து வெளிப்படுத்தி அவர்களுடைய அத்தனை சந்ததிகளிடமிருந்தும் நாம ஒரு உடன்படிக்கை எடுத்தோம். என்ன உடன்படிக்கை எடுத்தோம்? வஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பிரப்பிக்கும். அவர்கள் அனைவரிடம் நாம் கேட்டோம், நான் உங்களின் இறைவன் தானே, நான் உங்களுடைய அல்லாஹ் தானே, உங்களின் ரப்பு தானே என்று அவரிடத்தில் நாம் சாட்சி வாங்கினோம். அப்போ அவர்கள் அனைவரும் சொன்னார்கள், காலு பலா ஷஹீதுனா. அவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், நீதான் எங்களின் இறைவன் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளாக யாரெல்லாம் பிறக்க போகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரிடமும் அல்லாஹு தஆலா இந்த ஒப்பந்தத்தை, இந்த சாட்சி அல்லாஹ் வாங்கிவிட்டான். நமக்கு முன்னால் இந்த பூமியிலே எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து
மரணித்து விட்டார்களோ அத்தனை பேரிடத்திலும் அல்லாஹ் வாங்கி விட்டான். இன்றைக்கு பூமியிலே எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரிடத்திலும் அல்லாஹ் சாட்சி வாங்கி விட்டான். நமக்கு பிறகு இன்னும் அல்லாஹ் நாடி இந்த உலகம் எத்தனை ஆண்டுகள் இயங்க போகிறதோ, இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் உருவாக போகிறார்களோ அத்தனை பேரிடத்திலும் அல்லாஹ் சாட்சி வாங்கி விட்டான். என்ன சாட்சி? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களின் இறைவன் தானே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அத்தனை மனிதர்களும் சொன்னோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லா வாரிசுகளும் அல்லாஹ்விடத்தில் நாம் சொன்னது, நீதான் எங்களின் ரப்புவாக இருக்கிறாய் என்று அவர்கள் அத்தனை பேரும் சாட்சி சொன்னார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா காரணத்தையும் தெளிவுபடுத்துகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அவருடைய சந்ததி அனைவரிடத்திலும் எதற்காக சாட்சி வாங்கினோம் என்று அல்லாஹ் காரணம் சொல்லுகிறார். அன் தகூலு யௌமல் கியாமா இன்னா குன்னா அன் ஹாதா காஃபிலின், மறுமை நாளிலே, கியாமத் நாளிலே அல்லாஹ்விடத்திலே வந்து விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நாளிலே இது எங்களுக்கு தெரியாது என்று நாங்கள் இதிலே அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதை சாட்சி வாங்கினோம், அவரிடத்துல சாட்சியாக வாங்கிவிட்டோம். உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரணை செய்யும் போது அல்லாஹ்வை யாரெல்லாம் நம்பாமல் வாழ்ந்தார்களோ அவரிடத்துல ஏன் நீங்கள் என்னை கடவுளாக வணங்கவில்லை என்று அல்லாஹ் கேட்கும் போது எங்களுக்கு தெரியாது, நீதான் உண்மையான இறைவன் என்பது நாங்கள் தெரியாமல் இருந்தோம் என்று, அதில் நாங்கள் அலட்சியமாக இருந்தோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக நாம் சாட்சி வாங்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறான். அவ் தக்கூனும் இன்னமா அஷ்ரக ஆபாஉனா மின் கபில் வ குன்னா துர்ரியத்தம் மின் பஅதிஹிம், நாங்கள் எங்களினுடைய முன்னோர்கள் எங்களுக்கு முன்பாக அவர்கள் உனக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஷிர்கான செயலை செய்தார்கள், நாங்கள் அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கிறோம், அவர்களுக்கு பின்னால் வந்தோம், அவர்கள் செய்த தவறுக்கு இறைவா எங்களை நீ தண்டிக்க போகிறாயா என்றும் இவர்கள் கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சாட்சி வாங்கணும். அல்லாஹ் ரெண்டு காரணத்தை சொல்றோம். ஒண்ணு, அல்லாஹுதான் ரப்பு என்பதை அறியாமல் இருந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடாது. மேலும் முன்னோர்கள், எங்களுடைய தாய் தந்தை, எங்களுடைய பரம்பரை யாரெல்லாம் இருந்தார்களோ, எங்களுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் கடவுளாக வணங்கினார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவங்க செஞ்ச தப்புக்கு எங்களை நீ இறைவா தண்டிப்பாயா என்றும் மனிதர்கள் யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் அத்தனை பேரையும் நாம் முன்கூட்டியே சாட்சியை வாங்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவங்களுடைய துணை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா முன்கூட்டியே படைத்து இந்த சாட்சியும் வாங்கிவிட்டான். இது நமக்கு தெரியுமா? நம்ம யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் நம்ம இடத்துல சாட்சி வாங்கியது நமக்கு எதுவும் பிறக்கும் போது ஞாபகம் இருந்ததா? அல்ல இத்தனை வருஷம் நாம் உலகத்துல வாழ்றோமே, நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. அப்ப எப்படி நமக்கு இது தெரியும்? இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு இது எப்படி தெரியும்? குர்ஆன் மூலமாகத்தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் பாருங்க, சாட்சி வாங்கிட்டோம் என்பதை இறைவன் மறைவாக வைத்துக் கொள்ளாமல் அதை மனிதகுல வழிகாட்டியாக இறைவன் கொடுத்த இறுதி வேதத்தில் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான் பாருங்க. நாம உங்களிடத்தில் ஏற்கனவே சாட்சி வாங்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கும் இறைவன் தெளிவுபடுத்துகிறான். மேலும் அல்லாஹ்வை நம்பாமல் வாழக்கூடிய உலகில் வாழுகிற அத்தனை மதத்தவர்களுக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் உலகத்துல எதையோ கடவுளை வணங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு முன்பாகவே நான் தான் உங்களின் இறைவன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அதை நீங்கள் சாட்சியாகவும் சொல்லிவிட்டீர்கள். அதை நான் உங்களுக்கு இப்போது குர்ஆன் மூலமாக எடுத்து சொல்லிவிட்டேன் என்று உலக மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலமாக அழைப்பும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். அப்ப இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் விளக்கமாக இன்னும் கூடுதலான செய்திகளோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்னல்லாஹ ஹலக ஆதம ஃபமஸஹ ظஹரஹு, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவருடைய முதுகை இறைவன் தடவினான். அதற்கு பிறகு அவர்களுடைய முதுகிலிருந்து வெளிவர வேண்டிய அத்தனை சந்ததிகளும் வெளிப்பட்டார்கள். எல்லா அவருடைய வாரிசுகளும் வெளியே வந்து விழுந்தார்கள். வந்த பிறகு அல்லாஹ் தஆலா ஃபஜஅல பைன ஐனி குல்ல இன்சானி மின்ஹும் வபீலன், ஒவ்வொரு மனிதனுடைய கண் பகுதிக்கு அருகிலே இறைவன் ஒரு ஒளிக்கீற்றை அல்லாஹ் ஏற்படுத்தினான், ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த நேரத்தில் இதை யார் பார்க்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறான், அத்தனை வாரிசுகளையும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாருன்னு தெரியல.
ஃபகால ஐயு ரப்பி ஐ ரப்பி மன் ஹாவுலா, இவர்கள் யார் இறைவா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாரு? அல்லாஹ் சொன்னான் ஹாவுலாய் துர்ரியத்தக்க, இவர்கள் அத்தனை பேருமே உங்களுடைய வாரிசுகள் தான், உங்களுடைய சந்ததிகள் தான் என்று அல்லாஹு தாலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சுனன் திருமதி என்கிற ஹதீஸ் கிதாபில் நாம விரிவா பார்ப்போம். எப்படி நடந்தது, எப்படி அல்லாஹு தாலா ஒப்பந்தம் செய்தான் என்பதை கூடுதலான சில வார்த்தைகளோடு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். இப்ப அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த அந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து அவருடைய வாரிசுகளையும் அவருடைய பிள்ளைகளையும் படைத்து மிக முக்கியமான ஓர் இறை கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை அல்லாஹு தாலா அவர்களின் வாயிலிருந்தே சாட்சி வாங்கி விட்டான் என்பதை அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு செய்தியாக நமக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மேலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான செய்தி, அவர் பூமிக்கு வருகிறார். பூமிக்கு வந்த பிறகு என்ன நடந்தது அல்லாஹ்வே மிக அறிந்தவன். குர்ஆனில் அதற்கு பிறகான அவருடைய வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில எங்கே முதலாக இறக்கப்பட்டார் என்பதற்கும் நேரடியான எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அதிகமான மக்கள் நம்பக்கூடிய செய்தி பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக இலங்கையில் தான் இறக்கப்பட்டார். அங்க ஒரு மலைக்கு ஆதம் மலைனே பேர் வச்சிருக்கிறாங்க. அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸ்ரீலங்கால இலங்கையில இங்குதான் முதலாக மனிதர்களும் தோன்றியது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்குதான் இறக்கப்பட்டார் என்று இப்படி யாரோ இட்டுக்கட்டிய செய்தி, பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில எந்த பகுதியில் இறக்கப்பட்டார் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தல. இன்னும் சில முஸ்லிம்கள் என்ன மாதிரியான நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் தான் முதலாக இறக்கப்பட்டார் என்பதை போல சிலர் நம்புகிறார்கள். அதற்கும் நேரடியான எந்த ஆதாரமும் இல்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார். அல்லாஹ் அதை தான் குர்ஆனில் சொல்லுகிறான். அதை முஃமின்கள் அப்படியே நம்ப வேண்டுமே தவிர அவர் இங்க இறக்கப்பட்டார், பூமியினுடைய இந்த பகுதியில் இறக்கப்பட்டார் என்று நாம ஒரு கற்பனை செய்வதற்கு இடம் அளிக்க கூடாது என்பதை முஸ்லிம்கள் கவனத்தில் கொள்ளணும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு அவர் அல்லாஹ்விடமிருந்து வந்த நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்தார், அவ்வளவுதான். ஹதீஸ்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான சில செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அதுல மிக முக்கியமான செய்தியாக, அதுவும் பூமியிலே நடந்த செய்தியாக இல்லாமல் மறுமை நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா யா ஆதம் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுமை நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, ஆதம் அவர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடும்போது லப்பைக்க வ சஅதைக்க, இறைவா ஏதோ கட்டுப்பட்டு விட்டேன், நீ என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படுகிறேன் சொல் இறைவா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். உன் புறத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் வருகிறது. இப்ப அல்லாஹ் குறிப்பிடுவானா, ஃபயக்கூலு உஹ்ருஜ் பாஸன் நார், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ல நரகத்திற்குரியவர்களை நீங்கள் பிரித்தெடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுவான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், இறைவா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ல யார் யாரெல்லாம் நரகவாசி என்று எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி பிரிப்பது என்று அல்லாஹ்விடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். இப்ப அல்லாஹ் சொல்வான், கால மின் குல்லி அல்ஃபி திஸ்அம் மியத்தம் வ திஸ்அத்தம் வ திஸ்ஐன, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களில் 999 அந்த எண்ணிக்கையில் உள்ளவர்களில் ஒருவரை விட்டுவிட்டு மீது அத்தனை பேரையும் நீங்கள் பிரித்து எடுத்து விடுங்கள். 999 மனிதர்கள்ல அல்லாஹ் ஒரே ஒருவரை விட்டு மீது அத்தனை பேரையும் நரகத்திற்குரியவர்களாக நீங்கள் பிரித்தெடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான். அந்த உத்தரவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டுவார். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிறாங்க. கூடுதலாக கொஞ்சம் முன்னால வாங்க. கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளிலே நடக்க போகிற இந்த விசாரணைக்கு முன்பாக இருக்க போகிற மிக கடுமையான சூழலையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தே சொல்றாங்க. அந்த நாளிலே இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்க, அது ஒரு செய்தி முடிஞ்சிருச்சு. கூடுதலான சில தகவலை ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அங்கே ஒரு சிறுவனாக இருக்கக்கூடியவனும் கூட அவன் மிக விரைவாக வயோதிகம் அடைந்து விடுவான், அவ்வளவு ஒரு மோசமான சூழல் இருக்கும். ஒரு கர்ப்பிணி பெண் தன் குழந்தையை அவசரமாக அவள் ஈண்டெடுத்து விடுவாள். மனிதர்கள் அத்தனை பேருமே அந்த நாளில் விசாரணைக்கு முன்பாக போதையிலே இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போதை என்றால் இது மாதிரியான போதை பொருளை பயன்படுத்தி அல்ல, நமக்கு என்ன நடக்க போகிறதோ என்ற அச்சத்தில் ஒவ்வொருவரும் அங்கே மனக்குழப்பத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
இப்ப சஹாபாக்கள்கிட்ட இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப எங்களுடைய நிலைமை என்ன? உங்களுடைய உம்மத்தாக இருக்கிற எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி கட்டளையிட்டு விட்டான், இவ்வளவு பேர் நரகத்திற்கு போயிடுறாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மிஞ்சுகிறார், நாங்களும் அப்படிதான் இருப்போமா? நாங்களும் அது மாதிரி ஒரே ஒருத்தராக தான் ஜன்னத்திற்கு போவோமா என்று கவலையோடு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொல்றாங்க, அபிஷிரு, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபைன்ன மின்கும் ரஜுலுன், உங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அளவுக்கு என்னுடைய உம்மத்திலே நீங்கள் ஜன்னத்தில் கூறியவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆசையை சொல்றாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இன்னி அர்ஜு அன் தகுனு ருபுவ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளிலே 4/4 என்னுடைய உம்மத்தார் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு சந்தோஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மொத்த சொர்க்கவாசிகள்ல எத்தனை உம்மத்து நமக்கு முன்னால போனாங்க? அவ்வளவு பேர்ல 4/4 ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான் அதிகமா இருப்போம். இதை சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஒருத்தர் தான் போன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல 4/4 நாம் தான் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அக்பர்ன்றாங்க. நாம எல்லாம் சந்தோஷத்துல என்ன செய்வோம்? அல்லாஹ் அக்பர்னு சொல்றோமா இல்லையா? இது எங்க இருந்து வந்தது? ஹதீஸ்கள் இருந்து ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டியதுதான். அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சஹாபாக்கள் சந்தோஷத்துல அந்த வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் முடிக்கல, திரும்ப சொல்றாங்க, அர்ஜு அன் தகுனு சுலுஸ அஹ்லில் ஜன்னா, நான் இன்னும் ஆசைப்படுகிறேன், என்னுடைய உம்மத்தாகிய நீங்கள் சொர்க்கவாசிகளிலே 3/1 இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மீண்டும் ஃபகப்பர்னா, நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னோம். ரசூலுல்லாஹ் இன்னும் முடிக்கல, திரும்ப சொல்றாங்க, அர்ஜு அன் தகுன நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னா, என்னுடைய உம்மத்தார் அவர்கள்தான் சொர்க்கத்திலே பாதியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடன் இன்னும் பெரும் மகிழ்ச்சி சஹாபாக்களுக்கு. ஃபகப்பர்னா, நாங்கள் மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னோம் என்ற செய்தியை நாம பார்க்கிறோம். மறுமை நாள்ல இது கூடுதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தியில வரும்போது கூடுதலான தகவலையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு இறைவன் கொடுக்க போகிற கண்ணியம் மற்ற எல்லா நபிமார்களின் உம்மத்தை விட நாம் தான் ஜன்னத்திற்குரியவர்களாக அதிகமானோராக இருப்போம் என்பது ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லல, இறைவனுடைய வஹீயின் அடிப்படையில் இருந்துதான் இந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப இது இந்த உம்மத்திற்கான ஒரு நற்செய்தியாக ரசூலுல்லாஹ் நமக்கு அறிவிக்கிறார். இப்ப கியாமத் நாள்ல இப்படியான ஒரு சூழல் இருக்கும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நரகவாசிகளை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை இறைவன் அவர்களுடைய உம்மத்தார் விஷயத்திலே அல்லாஹ் கொடுப்பான் என்பதை இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். சஹீஹ் புகாரில 3348வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இதே மாதிரி ஹதீஸ்கள்ல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள்ல மறுமை சார்ந்தே சில செய்திகள் வருகிறது. அதுல கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி, அதுவும் சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிறது. ஆதம் நபி அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள். எங்க சந்தித்தாங்க என்று நமக்கு தெரியல. அவருடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு தான், மறுமையிலே நடக்க போகிற நிகழ்வு தான். மறைவான விஷயம், அல்லாஹ் அறிவித்து கொடுத்த செய்தி ரசூலுல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஏன்னா 2 பேருக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. இவங்க முதல் மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பவர் பல நபிமார்களுக்கு அடுத்து வந்தவர் அவர். ஆனா இருவரும் சந்தித்துக் கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அது கியாமத் நாள்ல மறுமை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன நடந்தது? இருவரும் ஒருவருக்கொரு சந்தித்து அவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபகால மூசா லி ஆதம அன்தல்லதி அஸ்கைத்தன் நாஸ வஹ்ரஜதஹும் மினல் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், நீங்கள் தான் மனித குலத்தை மொத்த பேரையும் அனைவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்ற நபி நீங்க தானா? அவருக்கு பாருங்க, அவருடைய கவலை பாருங்க. அல்லாஹ் இருந்திருக்கனால பூமிக்கு வந்து இவ்வளோ சோதனை, இவ்வளோ கஷ்டம், நீங்க அந்த ஒரு மரத்தை மட்டும் தொடாம இருந்திருந்தா, அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாம இருந்திருந்தா நாங்க ஏன் இங்க வந்து கஷ்டப்பட போறோம்? எல்லாரும் அங்கதானே இருந்திருப்போம், நீங்க தானே எங்க எல்லாரையும் வெளியேற்றுனீங்கன்னு சொல்லி அவர் மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரும் பேசுகிறார். ஃபகால லஹு ஆதம் அன்தல்லதி இஸ்தஃபாக அல்லாஹு பி ரிசாலத்திஹி, நீங்கள் தான் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட, தன் தூதுத்துவத்தை உங்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்று இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட, அல்லாஹ்வே உங்களிடத்திலே நேரடியாக பேசிய, மேலும் இறைவனே எழுதி தந்த வேதத்தை பெற்றுக்கொண்ட நபி நீங்கள் தானா? இத்தனை செய்தியும் அவர் சொல்கிறார்.
இதுவும் அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுத்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றார், ஆமா இவர் பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவாளி நிரூபிக்கிறார் பாருங்க. அல்லாஹ் தஆலா ஏற்கனவே குர்ஆன்ல சொன்னானா இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா பொருட்களினுடைய பேரும் அவருக்கு தெரியும். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்ட உடனே கோவப்படாம அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தௌராத்தில் அல்லாஹ் தஆலா வானங்கள் மற்றும் பூமியை படைக்கப்படுகிற விஷயமும் இந்த கதிர் விதியை இறைவன் எழுதியதை பற்றி நீங்கள் படித்திருக்கிறீர்களா? ஆமா அப்படின்னு மூசா சொல்றார். அப்ப அல்லாஹ் என்னை படைப்பதற்கு முன்பாகவே என்ன நடக்க போகுது என்பதை எழுதிவிட்டான். அல்லாஹ் எழுதியே நடந்தது, நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கொடுக்கிறார். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஃபஹஜ்ஜ ஆதம் மூசா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவாதத்தில் ஜெயித்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் முடிக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்பாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. மறுமை நாளில் இரண்டு நபிமார்கள் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு தகவலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள்ல நம்ம ஏற்கனவே சொன்ன திருமதி என்கிற ஹதீஸ் கிதாபில் ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அவருடைய முதுகை இறைவன் தடவினான், அத்தனை பேரும் நாம் வெளியே வந்தோம் என்கிற செய்தியை பார்த்தோமா. அதனுடைய தொடர்ச்சியில இன்னும் கூடுதலான சில தகவல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வருகிறது. ஃபரா ரஜுலன். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைவரையும் பார்த்தார். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும் போது அல்லாஹ் தஆலா இவங்க தான் உங்களுடைய சந்ததிகள் என்று இறைவன் பதில் சொன்னான். அதற்கு பிறகு அந்த ஹதீஸ் தொடர்கிறது. அந்த தன்னுடைய பிள்ளைகள்ல தன் சந்ததிகள்ல ஒரு மனிதரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார். அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் யார், இவர் இவ்வளவு வெண்மையாக இருக்கிறார் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு கேட்டார். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், இவர்தான் ஹாதா ரஜுலுன் மின் ஆஹிரில் உமமி மின் துர்ரியத்திக யுகால லஹு தாவூத். இவர்தான் உன்னுடைய உம்மத்திலே இறுதியாக வரப்போகிற நல்லடியார் ஒருவராக இருக்கக்கூடிய நபி தாவூத் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் பார்க்கிறா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்கிறாங்க. அதை பார்த்துட்டு யாருன்னு கேட்கும் போது அல்லாஹ் தஆலா இவர் தாவூத் என்று இறைவன் பதில் கொடுக்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், இவர் எத்தனை காலம் பூமியிலே வாழப் போகிறார்? அவர் மேல ஏதோ அவருக்கு ஒரு முகம்மத். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சித்தீன சனா, இவர் 60 வயது வரை பூமியிலே வாழ்வார் என்று அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அப்ப இவருக்கு ஒரு சின்ன கவலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்ல, இறைவா என்னுடைய வயதிலிருந்து இவருக்கு ஒரு 40 வருடங்கள் கூடுதலாக வாழ்வதற்கு வாய்ப்பளித்தால் நன்றாக இருக்குமே இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் இவர் கோரிக்கை வைக்கிறார். இப்ப இந்த நிகழ்வு நடந்து முடிகிறது. சில காலம் கழித்து அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி பலம்மா புதிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயது முடிந்த நிலையில் அவருடைய உயிரை எடுப்பதற்காக ஜாஹு மலக்குல் மவுத் வரும்போது அப்போ அவர் கேட்கிறார், என்னுடைய வாழ்நாள் இன்னும் இருக்கிறதே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது, இல்ல உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் 40 ஆண்டு காலம் தாவூத் அவர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள், மறந்துட்டீங்களா? இல்லையே நான் கொடுக்கல என்று இவர் மறுக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் போது, இதற்கு பிறகுதான் மனிதர்கள் செய்த விஷயத்தை மறுக்கக்கூடியவர்களாகவும் அல்லது மறக்கக்கூடியவர்களாகவும் குணம் பெற்றவர்களாக மாறினார்கள் என்று அந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிறார்கள். அவர்கள் அதற்கு பிறகு மரணித்தார்களா இல்லையா என்பதை அந்த செய்தி நம்ம கூடுதலாக வரல. இதோடு அந்த ஹதீஸ் முடிகிறது. இந்த செய்தி சுனன் திருமிதியிலும் இன்னும் இப்னு ஹிப்பான் போன்ற பல ஹதீஸ் கிதாபுல வருகிறது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வயதிலிருந்து அல்லாஹ் தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 40 வயதை கூடுதலாக கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு இவருக்கு மரணம் வருகிற நேரத்துல அதை அவர் மறந்து விட்டதாகவும் மறுத்து விட்டதாகவும் அதன் இந்த குணம்தான் மனிதர்களுக்கு அனைவருக்கும் வந்ததாக இந்த செய்தி வருவதை நாம பார்க்கிறோம். இது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய மற்ற ஒரு செய்தி. அப்போ இவ்வளவுதான் நமக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கிடைக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள், ஆதாரபூர்வமான செய்தி. இன்னும் சில செய்திகள் ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. இதை தாண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய தாவா பணி என்ன, மற்ற நபிமார்களைப் போல அவர் எப்படி வாழ்ந்தார் என்கிற பூமியில் அவருடைய வாழ்க்கை பற்றியான கூடுதலான எந்த தகவல் நமக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பேசி முடிக்கும் போது அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் இறைவன் ஒரு அறிவுரை சொல்லுகிறான். யா பனி ஆதமுடைய பிள்ளைகளே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. ஆதமுடைய பிள்ளைகளே, ஷைத்தான் எப்படி உங்களுடைய தந்தையை உங்களுடைய பெற்றோர்களை
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஜன்னத்திலிருந்து அவன் சூழ்ச்சியால் வெளியேற்றினானோ, மேலும் அவருடைய மறைவிடத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த சூழ்ச்சியை அவன் செய்தானோ, அந்த விஷயத்தில் அது போன்ற அவனுடைய குழப்பத்தில் அவனுடைய தீங்குதலில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் இறைவன் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஷைத்தானுடைய தாக்கத்துல கவனமா இருங்க. அவன் உங்களை வழிகெடுப்பான். அவன் உங்களுடைய முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்து விட்டான். உங்களுடைய தாயாரே அவன் வழிகெடுத்து விட்டான், ஜன்னத்திலிருந்து வெளியேற்றி விட்டான். அவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் இறைவன் அவருடைய வரலாறை சொல்லி முடிக்கும் போது இந்த செய்தியும் அல்லாஹ் கூடுதலாக நமக்கு சொல்லுகிறான். மேலும் இறைவன் ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்காத விதத்தில் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார்? ஷைத்தான். நம்மால அவங்களை பார்க்க முடியாது. ஷைத்தான்கள் எப்படி இருப்பான் நமக்கு தெரியாது. ஆனா அவர்களும் அவரின் அந்த ஷைத்தானின் கூட்டமும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாய் எப்படி வழி எடுக்கலாம், இவருக்கு என்ன மாதிரியான ஆசையை தூண்ணா இவர் தொழுகைக்கு போகாம இருப்பார், இவருக்கு என்ன மாதிரி ஆசையை கொடுத்தா இவர் போய் பாவத்தில் விடுவார்னு அந்த கூட்டம் முழுக்க முழுக்க நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அறிவுரை சொல்லுகிறான். மேலும் இறைவன் பேசுகிறான், இன்னா ஜஅல்னா ஷைத்தான அவுலியா லில்லதீன லா யுமினூன், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தான்களையே உற்ற தோழர்களாக நாம் ஆக்கிவிட்டோம். நீங்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்களைப் போல ஷைத்தான்களின் தீய செயல்களுக்கு அவனை நீங்கள் உங்களை துணையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றில் மிக முக்கியமான பாடம், ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அனைத்து மனிதர்களையும், குறிப்பாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் எப்படியாவது நம்மை நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த எல்லா செயல்களையும் அவன் செய்வான். நாம் தான் அவனுக்கு முதல் டார்கெட். மற்றவர்கள் பத்தி அவன் கவலைப்படவே மாட்டான். அல்லாஹ்வை நம்பாமல் எத்தனையோ பேர் பூமியில வாழ்றாங்க, அவர்களை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. அவங்க ஆல்ரெடி வழிகட்டுல தான் இருக்கிறாங்க. அவனுடைய முதல் டார்கெட் நாம தான். இப்ப நாம் இஸ்லாமியர்கள் மிக விழிப்பாக இருக்கணும். ஷைத்தானுடைய தாக்கம் வரும்போதெல்லாம் அவனுடைய தாக்கத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும். அப்படி நாம் அவனுடைய ஆசை கட்டுப்பட்டு விட்டால் அவன் நம்மை வழிகட்டிலே தள்ளி விடுவான் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையாக செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இதோடு முடிகிறது. இன்னும் ஒரு தொடர்ச்சியை அல்லாஹ் குர்ஆன்ல கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முடிந்தாலும் அவர்களுடைய 2 மகன்களை பற்றி அல்லாஹ் ஒரு செய்தியை எல்லா மனிதர்களுக்கும் நினைவூட்டலாக அல்லாஹ் சொல்கிறான். சூரா அல் மாயிதாவினுடைய 27வது ஆயத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். வத்துலு அலைஹிம் நப இப்னை ஆதம பில் ஹக், உண்மை வரலாறாக இருக்கிற 2 ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களை பற்றியான செய்தியை நபியை நீங்கள் அவருக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது கர்ரபா குர்பான, அவர்கள் இருவரும் ஒரு வணக்க வழிபாடை செய்தார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். மேலும் கத்து குப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர், அவர்களின் ஒருவருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மற்றொருவருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் வரலாறை துவக்குகிறான். 2 மகன் என்று சொல்லும் போது நிறைய முஸ்லிம்களுக்கு மனசுக்குள்ள அவங்க பேர் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க தானே, நமக்கு தெரியும் தானே, ஹாபில் காபில். நம்ம ஆட்கள் பேர் வச்சிருக்கிறான், யார் பேர் வச்ச பேருன்னு தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல 2 மகன் தான் சொல்றான். நம்ம ஆட்கள் பாருங்க ஹாபில் காபில், யாரோ சொன்ன பேரு. அப்படியே அந்த பொய் பாருங்க, பல வருடங்களாக தொடர்ந்து 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 இப்ப உள்ள சின்ன பசங்க கிட்ட கேளுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 பசங்க பேர் என்னப்பா? ஹாபில் காபில். எங்கிருந்து வந்தது தெரியல. நாம் விளையாட்டாக சொல்ல நினைக்காதீங்க முஸ்லிம்களை. மார்க்க விஷயத்தில் முடிந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆனில் எங்கும் அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்களுடைய பெயர், ஒருவருடைய பெயர் ஹாபில் என்றோ இன்னொருடைய பெயர் காபில் என்றோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. யாரோ சொன்ன வரலாற்றில் யாரோ குறிப்பிட்டதை நாமும் பயான்கள்ல சொல்லப்பட்டதை கேட்டு 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 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் என்றாலே இவர்கள் தான் என்று நாமும் ஒரு பெயரை கற்பனையா வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பெயர் இல்லை என்பதையும் கூடுதலான ஒரு தகவலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்களுடைய உண்மை வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். இருவரும் ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை, குர்பான் என்பது குர்பான் என்று நாம சொல்றோமே அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான். அப்போ இருவரும் ஒரு வணக்கத்தை, ஒரு இபாதத்தை செய்கிறார்கள். ஒருவருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.
இன்னொருவருடைய அமலை அல்லாஹ் நிராகரிக்கிறான். ஏன் அல்லாஹ் நிராகரித்தான் என்கிற செய்தியை, இதன் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் காண்போம் என்று சொல்லி பயானை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.